Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. June 7th TNSET exam இன்னும் 1 week time தான் இருக்கு. இந்த 1 week எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் மினிட்ல நியூ டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னால நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஓன் நோட்ஸையே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. தியரமோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸோ இல்ல ரிசல்ட்ஸோ என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோங்கிறதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. இந்த டயத்துல நிறைய மாக் டெஸ்ட் எழுதுங்க. மாக் டெஸ்ட் சில வெப்சைட்ஸ்ல ஃப்ரீயாவும் அவைலபிளா இருக்கு, பெய்டு வெர்ஷனும் இருக்கு. எந்தெந்த வெப்சைட்ஸ்ல ஃப்ரீயா இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் செட் எக்ஸாமுக்குன்னு எந்த ஒரு செப்பரேட்டா எந்த வெப்சைட்லயும் மாக் டெஸ்ட்னு இல்ல, ஆனா நெட் எக்ஸாமுக்கு இருக்கு. அது எந்த வெப்சைட்ஸ் அதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பார்க்கலாம். இது பைஜூஸ் வெப்சைட். இதுல வந்து சில ஃப்ரீயான மாக் டெஸ்ட்லாம் அவைலபிளா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவும் நமக்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்குது. இதுல எந்த எக்ஸாம் வேணா நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம். பெய்டு வெர்ஷனும் இருக்கு, கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம பே பண்ணோம்னா அதெல்லாம் அன்லாக் ஆகும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இங்க நான் ஃப்ரீ சொல்றேன். இப்போ வந்து இதுல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு மேக்ஸிமம் மார்க், டைம் டியூரேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க அட்டம்ங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேக்குது. மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. அதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்டுச்சு, அந்த ஸ்டெப்பும் முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன், கன்ஃபார்ம்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து உள்ள லாகின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா நமக்கு உள்ள என்டர் ஆயிடும் டைரக்டா. இங்க எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது அங்க உள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கலர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்குது. இதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து எக்ஸாம்ல டோட்டலா எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, கரெக்ட் ஆன்சர்னா என்ன மார்க், நெகட்டிவ் மார்க் என்ன, எவ்வளவு டைம் டியூரேஷன், எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதையும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு என்ன லாங்குவேஜ், நம்ம இங்கிலீஷ் ஆல்ரெடி சூஸ் பண்றதுனால இங்க இங்கிலீஷ் மட்டும் தான் வருது. நெக்ஸ்ட் ஐ எம் ரெடி டு பிகின்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, உள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க வந்து செக்ஷன்ஸ் வைஸ் இருக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. நம்ம எந்த செக்ஷனுக்கு வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து இப்ப பார்ட் பி நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொஸ்டின்ஸ் 1 by 1 வரும். இங்க நீங்க ஆன்சர் சூஸ் பண்ண கூட நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற நம்பர்ஸ் எதை கிளிக் பண்ணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இங்க கிளிக் பண்ணி என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்டும் கொடுக்கலாம். ஏன்னா வேற கொஸ்டினுக்கு ஏதாவது டைரக்டா ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, மறுபடியும் நீங்க ரெவ்யூ பண்ணணும்னா மார்க் ஃபார் ரெவ்யூ கொடுத்துருங்க. ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டும் நீங்க மார்க் ஃபார் ரெவ்யூ கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா மார்க் ஃபார் ரெவ்யூன்னு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் கலரா இருக்கிறது அதோட மீனிங்கும் டாப்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் பார்ட் சி இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லா எக்ஸாம் நீங்க ஓவராலா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் டெஸ்ட் அப்படிங்கறது கிளிக் பண்ணிடுங்க. நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் விட்டுருக்கீங்க எல்லாமே கொடுக்கும். நீங்க ஷுவரா நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களான்னு கேட்கும். நீங்க சப்மிட் டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் டெஸ்ட் கொடுங்க. நம்மளோட ரிசல்ட்ஸ் இங்க வந்துரும். இங்க வந்து நம்ம சொல்யூஷன் வியூ சொல்யூஷன்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் வித் சொல்யூஷனோட பார்க்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா இதோட சொல்யூஷன் என்னங்கிறது வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம், எப்படி இந்த சொல்யூஷன் வந்துச்சுங்கிறதையும் இதுலயே இருக்கு. இந்த மாதிரி நீங்க 1 by 1 எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் பார்க்கலாம். இது வந்து விபிஎம் கிளாஸஸ்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வெப்சைட். இங்க ஒரு ஃப்ரீ மாக் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. இங்க ஸ்டார்ட் ஹியர்ங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வருது. இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் ரெடி டு பிகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு எக்ஸாம் வந்துடும். இங்க நம்ம வந்து இங்க ஆன்சர்ஸ் என்னவோ அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் டைரக்டா நம்ம வேற கொஸ்டின் நம்பருக்கு ஜம்ப் பண்ணாலும் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இங்க எவ்வளோ டோட்டலா 60 கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க எல்லாமே ஆன்சர் நீங்க ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா இங்க வந்து சப்மிட் பட்டன் இந்த சைட்ல இருக்கு. இங்க சப்மிட் பட்டன் இருக்கு. ஃபைனலா சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சப்மிட் டெஸ்ட் ஆர் ஷுவர் யூ வாண்ட் டு கம்ப்ளீட்னு கேக்குது. ஓகேங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். அப்புறம் நீங்க வியூ சொல்யூஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கும். எல்லா கொஸ்டினுக்கும் சொல்யூஷனும் இங்க அவைலபிளா இருக்கு. இங்க நீங்க எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் கீழே இருக்கு, அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. இதே சேம் வெப்சைட்ல இன்னும் சில டெஸ்ட் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு.
அதுக்கு நான் வந்து ஹோம் பேஜ்ல இங்க ஸ்டார்டிங்ல ஹெட்டர்ல மாடியூல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து மினி ஆன்லைன் டெஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க உள்ள வந்தோம்னா நிறைய டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. இங்க சர்ச் பட்டன் யூஸ் பண்ணியும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இங்க எந்த எக்ஸாம் நீங்க சூஸ் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு மேக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்ச்ங்கிற பட்டன் கிளிக் பண்றேன். கீழே நமக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்துருச்சு. ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்கு. இதை வந்து ஸ்டார்ட் டெஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இந்த இதுல டோட்டலா 10 கொஸ்டின்ஸ் இருக்கு ஆப்ஷன்ஸோட. என்ன ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா இங்க கிளிக் டு கம்ப்ளீட் டெஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இங்க சொல்யூஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் இங்க வருது. ஒரு கொஸ்டினுக்கு கீழேயும் சொல்யூஷன் வந்துருது. நெக்ஸ்ட் மாடல் எக்ஸாம்ங்கிற இந்த வெப்சைட்ல ஒரு ஃப்ரீயா ஒரு மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து இந்த மேக்ஸ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்ங்கிறது இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ப கிளிக் பண்ணோம்னா நமக்கு கொஸ்டின் இங்க டைரக்டா வந்துருது. இங்க டோட்டலா இங்க இந்த எக்ஸாம்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க கீழே வந்து இங்க நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. எந்த கொஸ்டினுக்கு போகணுமோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த கொஸ்டினுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எரேஸ் பண்ணணும்னாலும் இங்க எரேஸ் ஆன்சர்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணிட்டு எண்ட் எக்ஸாம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கண்டினியூவானு கேக்குது. எஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருது. வியூ ஆன்சர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னங்கிறது மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்ல ஒரு ஃப்ரீயா ஒரு மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. நான் ஆல்ரெடி டெஸ்டிங்காக ஒர்க் பண்ணதுனால இங்க ரீ அட்டெம்ப்ட்னு காட்டுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறப்ப ஸ்டார்ட்னு காட்டும். இங்க சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க இருக்கு. இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. கோ த்ரூ பண்ணிட்டு ஃபைனலா நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அங்க இங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க டாப்ல வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க சைட்ல வந்து கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்கு. எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூரான்னு கேக்குது. எஸ்ங்கிற பட்டன் கிளிக் பண்றேன். அப்ப நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. இங்க கீழே வந்தீங்கன்னா இங்க ப்ரொசீடுங்கிற பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகுது. இங்க வியூ சொல்யூஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா இந்த எல்லா கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் இதுல அவைலபிளா இருக்கு. கீழே எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இது டாப்பர்ஸ் எக்ஸாம்ங்கிற ஒரு வெப்சைட். இங்கேயும் ஒரு ஃப்ரீயா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இங்க இந்த பட்டனை சூஸ் பண்ணிட்டு இங்க ஐ எம் ரெடி டு பிகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க எக்ஸாம் இங்க பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் வரும். கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் டெஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆர் ஷூரான்னு கேக்குது. ஓகேங்கிற பட்டன் கிளிக் பண்றேன். நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இங்க வியூ ஆன்சர்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்க சொல்யூஷன் இல்ல, வெறும் ஆன்சர் மட்டும் இருக்கு. ஆன்சர் மட்டும் நம்ம செக் பண்ற மாதிரி இந்த வெப்சைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இன்ஃபோ ஸ்டடிங்கிற இன்ஸ்டியூஷனோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து ஆக்சுவலா ஃப்ரீயா அவைலபிளா இல்ல. நம்ம ₹1 பே பண்ணோம்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நான் டெஸ்டிங்காக இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். ₹1 3 பைசா இது எனக்கு சார்ஜ் பண்ணுச்சு. நான் யூபிஐல பே பண்ணேன். இதுல வந்து நமக்கு வந்து கிளிக் பண்ண பை நவ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கண்டென்ட்ல வந்துருது. இங்க வந்து இந்த இதெல்லாம் நமக்கு டெஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. இவ்வளவு இதுவும் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. மினி டெஸ்ட்ங்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும். அந்த அட்டெம்ப்ட்ல நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷன் காட்டுது. அந்த சொல்யூஷன் நீங்க அந்த டைம் மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்தோம்னா பாக்குற மாதிரி அந்த ஆப்ஷன் இல்ல. 6 மந்த் டியூரேஷன் இருக்குங்கிறது. ஆல்சோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. நம்ம மொபைல் நம்பரும் ஓடிபியும் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ல வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் சொல்யூஷனையும் நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப பார்த்த எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மார்க் டெஸ்ட்ல என்ன பெனிஃபிட்ஸ்னா நம்ம மெயினா டைம் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். நம்ம எக்ஸாம்ல வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அட்டன் பண்ணிருக்கோமோ அட்டன் பண்ணலையோ 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சப்மிட் ஆயிடும். நம்மளால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம டிஎன்சிடி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். அப்ப டைமை வந்து எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சில கொஸ்டின்ஸ்ல நிறைய டைம் எடுத்துட்டோம்னா சில கொஸ்டின்ஸ் நம்மளால ரீட் பண்றதுக்கே டைம் இருக்காது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இல்லாம போயிடும். அதனால சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடுங்க. எக்ஸாம்ல டைம் ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் கான்சியஸா இருங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன்லயும் சரி ரிவிஷன்லயும் சரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை
நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அத எக்ஸாம்ல எழுதுங்க. எனக்கு இந்த கான்செப்ட் தெரியல, இந்த கான்செப்ட் தெரியல, நியூவா இப்போதைக்கு எதுவும் ஸ்டடி பண்ணாதீங்க. அப்புறம் ரிவிஷன் டயத்துல ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கங்க. நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க. எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 1 ஹவர் இயர்லியா ரீச் பண்ற மாதிரி பாத்துக்கங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பார்த்தா ஒரு நீட் எக்ஸாமுக்கு ஒரு கேண்டிடேட் லேட்டா போனதுனால அவங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு அலோ பண்ணல. அதனால நீங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க அந்த டயத்துக்கு நீங்க ரீச் பண்ணாம ஒரு இயர்லியரா நீங்க ரீச் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து போறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த செட் எக்ஸாமோட ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் நடக்க போற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.